புதுச்சேரியில் உப்பளம் பகுதியில் இன்று விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் 5000 பேருக்கு அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது துப்பாக்கியுடன் வந்த தாவேக பிரமுகரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி. விரிவான தகவல். கண்டிப்பாக புதுச்சேரி உப்பள மைதானத்தில் நடக்கும் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க 5000 ரசிகர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் விஜயை பார்ப்பதற்காகவும் காலை 7 மணிக்கு அவர்கள் குவிய தொடங்கினர். ஆனால் சற்று முன் 8 மணி அளவில் தான் ரசிகர்கள் மைதானத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அப்போது நுழைவுவாழ் பகுதியில் ரசிகர்கள் சென்று கொண்டிருக்கும் போது சவாரி போட்ட நபர் ஒருவர் வந்தார். சந்தேகப்படியாக அவரால் சோதனை செய்த போது அவருடைய இடுப்பு பகுதியில் கை துப்பாக்கி ஒன்று இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை தனியாக அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர் காரைக்குடியை சேர்ந்த டேவிட் என்பதும் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் அவர் மருத்துவர், அதே ஊரை சேர்ந்த மருத்துவர் பிரபு என்பவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வந்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் அந்த கை துப்பாக்கிக்கு அவர் உரிமம் பெற்றிருப்பதும் தெரிய வந்தது. இருந்தாலும் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி அவருடன் வந்த மருத்துவர் பிரபுவிடமும் விசாரணை நடத்தினார்கள். விசாரணை நடத்திய போது அவரும் உண்மை என்று தெரிய வந்ததை அடுத்து கை துப்பாக்கியுடன் உள்ளே செல்லக்கூடாது என்று கை துப்பாக்கி மட்டும் போலீசார் வாங்கி வைத்துக் கொண்டும் அதே போல் அந்த பிடிபட்ட டேவிட் முன்னாள் ராணுவ வீரரிடமும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். எதற்காக அவர் கொண்டு வந்தார் என்று போலீசார் விசாரிக்கும் போது மருத்துவருக்காக பிரபு என்பதற்காக நான் பாதுகாப்பு அதிகாரியா இருக்கேன், அவருக்காக நான் கை தூக்கியை கொண்டு வந்து இது உரிமை பெற்றிருக்கேன், இதுல எந்தவித பிரச்சனைக்காகவும் அசம்பாவிதம் நான் கொண்டு வரவில்லை என்று அவர் போலீசாரிடம் டேவிட் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து அந்த விசாரணையின் உண்மை என்று தெரிய வந்ததால் பிரபுவை மட்டும் தற்போது மைதான பகுதிக்கு போலீசார் அனுப்பி வைத்தார்கள். இருந்தாலும் டேவிட்டை போலீஸ் வாகனத்தில் வைத்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். ரசிகர்கள் தற்போது தொடர்ச்சியாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் உள்ளே செல்லும் போது கை துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ பிடிப்பட்ட சம்பவம் இந்த மைதானத்தில் ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது கைது செய்யப்பட்டவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் அவர் கைத்துப்பாக்கிக்கு உரிமம் பெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மகாராஜ பாண்டி, தற்பொழுது அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்களா, இல்லை அதனுடனே அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? இதுவரை அவர் உள்ளே அனுமதிக்கப்பட நுழைவுவாய் பகுதியில் அவர் கை துப்பாக்கியுடன் வந்ததை போலீசார் கண்டுபிடித்தவுடன் அவர் யார் என்பதை விசாரித்த பிறகு மருத்துவர் பிரபு என்பது கூடிய பாதுகாப்பு அறிய தெரிய வந்தவுடன் மருத்துவர் பிரபுவை வரவழைத்து விசாரித்து அது உண்மை என்று தெரிய வந்தவுடன் அவர் மருத்துவர் பிரபுவை மட்டும்தான் தற்போது மைதான பகுதிக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் முன்னாள் ராணுவ வீரர் டேவிட்டை இன்னும் மைதானத்துக்கு அனுப்பவில்லை. போலீஸ் வாகனத்தில் தான் அவர் இருக்கையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கார். அவரை இன்னும் மைதானத்துக்கு அனுப்பப்படவில்லை. அந்த காட்சியும் நம்ம நேரடியாகவே ஒளிப்பதிவு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். இதுல இன்னும் கொஞ்சம் விசாரணை இருக்குது. உயர் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்த பிறகு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் டேவிட் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.